ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் ரொம்பவே விசேஷமானது. எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா எறும்புகளுக்காக தன்னையே தேய்ச்சிக்கிட்டு எறும்புகளுக்காக தன் தலையே சாஞ்சு கொடுத்த ஒரு இறைவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவெரும்பூர் மலை கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். இத தென்னகத்தின் கைலாயம்னு சொல்றாங்க. அது ஏன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திருவெரும்பூர்னு பேரு வந்துச்சுன்னு பார்ப்போம். முன்னொரு காலத்துல தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான். அப்போ அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரம்மதேவன்கிட்ட தேவர்கள் போறாங்க. அப்போ அவர் தென்னகத்தின் கைலாயம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட சொல்றார். அதனால இந்திரன் விட்ட தேவர்கள் எல்லாரும் எறும்புகளா உருமாறி இந்த மலையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சிவபெருமான வழிபட நினைச்சப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. வழிபாட்டுக்காக செய்யப்பட்ட அபிஷேக எண்ணெயால சிவலிங்கம் ரொம்ப வலுவழுப்பா இருந்துச்சு. பாவம், அந்த சின்ன சின்ன எறும்புகளால லிங்கத்து மேல ஏறி பூக்களை போட முடியல. தன்னோட பக்தர்களோட கஷ்டத்தை பார்த்த அந்த ஈசன் ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சாரு. எறும்புகள் சுலபமா மேல ஏறுறதுக்காக தன்னோட வலுவழுப்பான மேனிய மாத்தி புற்று மாதிரி சுரசுரப்பா ஆக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, எறும்புகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன் தலையே சாஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கும் நீங்க கருவறையில பார்த்தா லிங்கம் சாஞ்சேதான் இருக்கும். இந்த கோவில் வெறும் ஆன்மீகத்தல மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு மாபெரும் வரலாற்று சின்னம். கிபி 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆதித்த சோழன் தமிழக வரலாற்றையே மாற்றி எழுதின திருப்புரம்பியம் போர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. அதை கொண்டாடுற விதமா அந்த வெற்றியோட நினைவா காவிரி கரையில பல கோவில்களை கட்டினாரு. அப்படி கட்டின கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க இருக்கிற 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் சோழர்களோட புகழை இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதோட பழமையை பார்த்துட்டு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட சின்னமா அறிவிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்று சொல்லும். இங்க இருக்கிற லிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இது மணலால் ஆன லிங்கம். அதனால இதுக்கு தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. வெறும் எண்ணெய் காப்பு மட்டும்தான். இந்த லிங்கத்துல நடுவுல ஒரு சின்ன பிளவு இருக்கும். வலது பக்கம் சிவனாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் இது சிவசக்தி லிங்கம்னு சொல்லுறாங்க. இங்க இருக்கிற எறும்புகள் நாம வைக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டா இறைவனே நேர்ல வந்து அதை ஏத்துக்கிட்டதா ஒரு ஐதீகம். அப்புறம் இங்க இருக்கிற அம்மனோட பேர் நறுங்குழல் நாயகி. பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருப்பாங்க. பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பயத்தை போக்குற பைரவரும் செல்வத்தை தர கஜலட்சுமியும் நேருக்கு நேரா இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே நேரம் நம்ம தரிசிச்சு அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல வணங்க முடியும். அப்படி வணங்குறதுனால குடும்பத்துல ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுறாங்க. இந்த தலம் ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் கிரிவலம். ஒவ்வொரு முழுநிலவு அன்னைக்கும், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து வெறும் காலால மலையை சுத்தி வர்றாங்க. திருவண்ணாமலை மாதிரியே இங்கேயும் கிரிவலம் போறது ரொம்ப விசேஷம். அந்த நிலா வெளிச்சத்துல மூலிகை காற்றை சுவாசிச்சுக்கிட்டே மலையை சுத்தி வரும்போது மனசு அவ்வளோ லேசா இருக்கும். நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை இந்த திருவெரும்பியூர் மலையை சுத்தி கிரிவலம் வந்து பாருங்க. இந்த கோவிலுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்திருக்காங்க. அப்பர் பெருமான் இந்த கோவிலை பத்தி பாடும்போது சிவபெருமானை கரும்பின் ஊரல்னு சொல்றாரு. அதாவது மனதார அவனை நினைக்கிறவங்களுக்கு அவன் கரும்பு சாறு மாதிரி இனிப்பானவனாம்.
கரும்பி நூறல் கண்டாய் கலந்தார்கவன் எறும்பி யூர்மலை யானங்களீசனே அப்படின்னு உருகி பாடியிருக்காரு. வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், இல்ல தொழில ஒரு நஷ்டம், மனசுல ஏதோ ஒரு பாரம்னு இருக்கிறவங்க ஒரு முறை கண்டிப்பா இந்த மலை ஏறி எறும்பீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க கஷ்டமெல்லாம் அந்த எறும்பு மாதிரி சின்னதா போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நால்வர் பொறுத்தால் போற்றி போற்றி.